வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீதித்துறையில் தட்டச்சர்களுடைய பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு நீதித்துறையில் என்னென்ன மாதிரியான பணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, டைப்பிஸ்டோடைய ஃபஸ்ட்டு வேலை நீதித்துறையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைரி போடணும். அதாவது டைரி அப்படின்னு சொல்லுவாங்க. டைரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வழக்குகள் வந்து பெண்டிங் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ வந்து நம்ம கோர்ட்டுக்கு ஒரு வழக்கை கொண்டு போகிறோன்னா அந்த வழக்கை வந்து ஒரே நாளில் முடிக்க முடியாது. அதற்கு பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ்லாம் கடந்து முடிந்ததுக்கப்புறம் தான் இறுதி நிலை தான் பார்த்திங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ் பார்த்திங்கன்னா டிஸ்போஸ் ஆகும் அல்லது முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரே நாளில் நடந்துடாது, பலவித ஸ்டேஜுகள் இருக்கும். அப்போது அந்த பலவித ஸ்டேஜுகளை ஒரே நாளில் முடிக்க முடியாது. ஸோ பல நாட்களை கடந்து தான் அந்த எல்லா ஸ்டேஜையும் முடிக்க முடியும். ஸோ ஒரு கேஸ் இன்றைக்கி வருதுன்னா, அதாவது மொத்தம் ஒரு 1000 கேஸ் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நிறைய கேஸ் வந்து கோர்ட்டில் பெண்டிங் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கேஸ் ஒரு கோர்ட்டில் பெண்டிங் இருக்குதுன்னா, அந்த 1000 கேஸுமே ஒரே நாளில் எடுத்து விசாரிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நாளுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் எவ்வளோ கேஸுகளை விசாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேஸ் போடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 100 கேஸ் இன்னைக்கு எடுக்கிறாங்கன்னா, அந்த 100 கேஸுக்கும் என்ன ஸ்டேஜுக்காக இன்றைக்கி போட்டிருக்காங்களோ அந்த ஸ்டேஜை விசாரித்து அடுத்தது எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் எழுதுவாங்க. யார் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு நீதிபதிகள் எழுதுவாங்க. இன்றைக்கி அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த கேஸில் இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, அடுத்த டேட் எப்போ, அடுத்த டேட்டுக்கு அந்த புகார்தாரரோ அல்லது எதிரிகளோ குற்றவாளிகள் அப்படி சொல்லுவாங்க, அவங்கள வர வைக்கிறதுக்காக அடுத்த டேட்டுக்கு அந்த கேஸ் வாய்தாக்கு போகும். ஸோ அதைத்தான் டைரி எப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேஸ் இன்றைக்கி 100 கேஸ் இருக்குன்னா அந்த 100 கேஸுமே இன்றைக்கி விசாரித்து இந்த 100 கேஸ்லையுமே என்ன நடந்துச்சோ அதை எழுதுவாங்க. எழுதி அடுத்து எந்த டேட்டுக்கு அந்த கேஸோடைய ஹியரிங் இருக்கோ அதை போடுவாங்க. அதைத்தான் டைரியும்போம். ஸோ அப்போ அந்த டைரியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிஸ்டோடைய வேலை தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டோடைய முதல் பணியை டைரி போடுறது தான் முதல் பணி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டோடைய அடுத்தது மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் எடுக்கணும். அதாவது சாட்சிகளை விசாரிப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு கேஸ் கொடுக்குறீங்க, இப்படி ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுக்கும்போது, ஸோ உங்கள் தரப்பு நியாயங்களை சொல்கிறதுக்காக சாட்சிகளை நம்ம காவல்துறையினர் சேர்ப்பாங்க. ஸோ அந்த சாட்சிகளெல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. உங்கள் தரப்பு நியாயங்களை சொல்கிறதுக்காக அந்த சாட்சிகளை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இப்போ சாட்சிகள் சொல்கிறத மாண்புமிகு நீதிபதிகள் கேட்டு அப்படி தட்டச்சட்டை சொல்லுவாங்க. தட்டச்சர் பார்த்திங்கன்னா இந்த டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா நீதிபதிகள் சொல்ல அவங்க டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி கேட்டு நம்ம அவங்க சொல்ல அவங்க சொல்கிறத டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான வேலை. டைப்பிஸ்டோடைய மிக முக்கியமான பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எவிடன்ஸ் எடுப்பது. நீதிபதிகள் சொல்ல நம்ம அப்படி என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக இது பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சாட்சிகளை பார்த்திங்கன்னா கற்றறிந்த வழக்கறிஞர்கள் பார்த்திங்கன்னா குறுக்கு விசாரணைன்னு சொல்லுவாங்க. குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. அதையும் பார்த்திங்கன்னா மாண்புமிகு நீதிபதிகள் கேட்டு அப்படி நம்ம தட்டச்சட்டை சொல்லுவாங்க. அவங்க சொல்ல நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். இது தட்டச்சருடைய இரண்டாவது பணி, எவிடன்ஸ் எடுப்பது. மூணாவது பார்த்திங்கன்னா நியூ கேஸை வந்து ரிஜிஸ்டர் செய்கிறதும் இந்த டைப்பிஸ்டோடைய பணி. அதாவது நீங்கள் வந்து ஒரு வழக்கு தொடரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் போயிட்டு வழக்கு தொடர முடியாது. அதற்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வந்து கோப்புக்கு எடுப்பாங்க. அதாவது நம்பர் பண்ணுவாங்க. நம்பர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது அடுத்த கட்ட விசாரணைக்காக கோர்ட்டுக்கு போகும். ஸோ அப்போ அந்த கேஸை வந்து நம்பர் பண்ணக்கூடியது வேலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிஸ்ட் தான் நம்பர் பண்ணுவாங்க. அந்த கேஸில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு அசிஸ்டண்ட்டு லெவலில் இருக்கிறாங்க, ஹெட்லர் அந்த மாதிரி போஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கரெக்ஷன் பண்ணி சரிதான் இதை நம்பருக்கு எடுக்கலாம் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் டைப்பிஸ்ட் வந்து அதை நம்பருக்கு எடுப்பாங்க. நம்பருக்கு எடுத்து இதில் யார் கம்ப்ளைனண்ட், யார் அதுக்கு குற்றவாளிகள் யார், அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மூன்றாவது பணி.
முதல் பணி டைரி போடணும், ரெண்டாவது எவிடன்ஸ் அடிக்கணும், மூன்றாவது பார்த்திங்கன்னா புதிய கேஸுகளை வந்து நம்பருக்கு எடுக்கணும். பலவிதமான டைப்ஸில் இருக்குது கேசஸ். சிசி கேஸுன்னு சொல்லுவாங்க, எஸ்டிசின்னு சொல்லுவாங்க, பிஆர்சி சொல்லுவாங்க, எம்சி கேஸுன்னு சொல்லுவாங்க, ஓஎஸ் சொல்லுவாங்க, சிஆர்எல்எம்பி கிரிமினல் மிஸ்செலினியஸ் பெட்டிஷன். இப்படி பலவிதமான டைப்ஸ் பலவிதமான வகையான வழக்குகள் இருக்குது. ஸோ எல்லாம் நம்பருக்கு எடுக்கக்கூடிய வேலை இந்த தட்டச்சருடைய பணி. நாலாவது பார்த்திங்கன்னா சேலரி பில் போடுறது பார்த்திங்கன்னா இந்த டைப்பிஸ்டோடைய வேலை தான். ஒரு கோர்ட்டில் எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்களோ அனைத்து ஸ்டாஃபுகளுக்கும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களஞ்சியம் வெப்சைட்டில் போய் சேலரி பில்லை போடக்கூடிய வேலை இந்த தட்டச்சருடைய பணி. சேலரி பில் சொல்லுவாங்க, அடுத்து நான் சேலரி பில்ஸ் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய டைப்ஸ் பில்ஸ் இருக்குது. இந்த பில்ஸ் எல்லாமே போடக்கூடிய வேலை இந்த தட்டச்சருடைய பணி. அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாவது பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து கோர்ட்லேருந்து கேட்பாங்க. நம்மளுடைய ஹைகோர்ட்டு மாண்புமிகு ஹைகோர்ட்லேருந்து கேட்பாங்க, அல்லது நம்ம மாவட்ட நீதிமன்றங்கள்லேருந்து ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டு, சில நேரங்களில் ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்பி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சில கேசஸ் வந்து 2 வருஷம் பெண்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ 2 வருஷம் பெண்டிங்கில் எந்தெந்த கேஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதோடைய ஸ்டேட்மெண்ட் தாங்கம்பாங்க. சில சமயங்களில் 5 வருஷம் கேசஸ் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. சில சமயங்களில் எஃப்ஐஆர் எத்தனை பெண்டிங்ஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான பல வகையான ஸ்டேட்மெண்ட்கள் இருக்குது. ஸோ மந்த்லியில் எத்தனை கேஸ் இந்த மாதம் டிஸ்போசல் ஆச்சு, இந்த மாதிரியான நிறைய பல டைப்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் அடிக்கக்கூடிய வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்டச்சருடைய பணி. ஆறாவது பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ். இதுலேயும் பல வகையான லெட்டர்ஸ் இருக்குது. சில நேரங்களில் ஒரு போலீஸை வர வைக்கணும், அதுக்கு ஒரு லெட்டர் அடிக்கணும், டிஎஸ்பிக்கு ஒரு லெட்டர் அடிக்கணும், அதுக்கு ஒரு லெட்டர் அடிக்கணும், நோட்டீஸ் அனுப்பணும், அதுக்கு அடிக்கணும். இது நிறைய டைப் இருக்குது லெட்டர்ஸ்லேயே. ஸோ இந்த லெட்டர்ஸ் அடிக்கக்கூடிய வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிஸ்டோடைய பணி தான். ஸோ எல்லாத்தையுமே ஒரே டைப்பிஸ்ட் தான் பார்க்கணும் அப்படின்னா இல்லை. உங்களுடைய நீங்கள் எந்த நீதிமன்றத்தில் சேர்றீங்களோ அந்த நீதிமன்றத்தை பொறுத்தது. சில கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 தட்டச்சர்கள் இருப்பாங்க, 3 தட்டச்சர்கள் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அப்படி தனித்தனியாக பிரித்து இவங்க இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது அலோகேஷன் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா தட்டச்சருடைய பணியே இவ்வளோ தான். சில நேரங்களில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேறு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுத்தாலும் அதையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நீதித்துறையில் தட்டச்சருடைய பணி. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி நீதித்துறையில் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் டைப்பிஸ்டோடைய பணி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.